வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால ரெக்கமெண்டா யூஸ் பண்ணிக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்துங்க நம்மளுடைய யூடியூப் சேனல். இதுல டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதுல நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி மார்னிங் குடுத்துட்டுருக்கேன். இது உங்களுக்கு ட்ரேடிங்க்கு யூஸ் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னாவே, இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு டெலகிராம்ல ஆட்டோமேட்டிக்கா ஜாயிண்ட் ஆயிடும். அப்புறம் நீங்க இத பயன்படுத்திக்க முடியும். இதே ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்கன்னா இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்னு ஒரு காலம் கொடுத்துருக்க 13 வீடியோ இருக்கு. இந்த வீடியோ ஒன் பை ஒன்னா பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்மளுடைய டோட்டல் கோர் கான்செப்ட் இதில் கொடுத்துருப்பேன். அப்போ இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட போதுமானது. இது முழுமையா பார்த்து, அதாவது ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிடும். ஒரு எளிமையான கான்செப்ட் தான் கொடுத்துருப்போம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் இது ஒர்க் ஆகுமானா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதனால இதை முழுமையா பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதுக்கு பின்னாடி பயிற்சி பண்ணிட்டே இருங்க. நான் டெய்லி அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. நீங்கள் பண்ணுற பயிற்சிக்குமே நான் கொடுக்குற அப்டேட்டுக்கு செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிடும். அப்புறம் கண்டினியூவாக ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா அதை தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. ட்ரெண்டு அண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி முழுமையாக சொல்லியிருக்கேன். முழுமையாக பாருங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸில் என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கும். சரி, வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். நம்ம கோல்டை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது டாலரில் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம XCI USD டாலரில் பார்த்துட்டு இருக்கோம். இதை வச்சு நம்ம MCX ட்ரேட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்போ ரெண்டும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கணும். ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும். அதனால நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணீங்கன்னாவே MCX ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி கடைசி பதிவில் பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸு அண்ட் சப்போர்ட் போட்டிருந்தோம். இதுக்கு இடையில மிடில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். அதாவது நேற்று மார்னிங் இந்த ரேஞ்சில் எங்கேயோ பார்த்துருந்தோம் சம்திங். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் என்ன இருக்குது, என்னதான் கீழே வந்தாலும் அந்த சப்போர்ட்டை தாண்டி கீழே போயிட்டு ஆல்ரெடி இவ்வளோ தூரம் லோ வச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் இங்கே தான் கொடுத்துருக்கா. அந்த சப்போர்ட்டுக்குள்ளேயே வந்துட்டா. அப்போ நீங்கள் பார்க்கறது பாடி பார்க்கக்கூடாது. சாரி, பாடி தான் பார்க்கக்கூடாது, விற்க பார்க்கக்கூடாது. விற்கு எவ்வளோ தூரம் வேணாலும் கீழே போயிட்டு போகுது. ஆனால் க்ளோஸ் ஆகுறது எங்கே க்ளோஸ் ஆகுதுங்கிறத நம்ம கணக்கில் வச்சுக்கணும் எப்பவுமே. அப்போ நீங்கள் விற்க பார்க்காதீங்க, பாடி மட்டும் பாருங்க. அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நிற்குதானே பாருங்க. இது இந்த இந்த ஜோனோட லோ பார்த்தீங்கன்னா இதான் லோ, இதான் லோ. அப்போ அதை தாண்டி கீழே போய் மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ மறுபடியும் பை ட்ரெண்டில் தான் நின்றுருக்கானாலேயே செல் ட்ரெண்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அவங்ககிட்ட இல்லை. அது தெரிஞ்சுக்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு நியூஸ்க்காக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாருங்க, 4620லேருந்து 3530 35 வரைக்கும் வந்திருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நியூஸுக்காக நடந்திருக்கு. நேற்று இது மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற நேரத்தில் நியூஸுக்காக நடந்திருக்கலாம். மேலே பாருங்க, நியூஸுக்காக நடந்தாலும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் க்ளோஸ் ஆகிறான். பார்த்தீங்களா, அதை தான் நான் சொல்ல வர்றேன். என்ன நியூஸ் வந்தாலும் இதுதான் நடக்கும். மேலே பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் நம்ம நேற்று பார்க்கும்போது ஒரு ட்ராக் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கே மேலே ரெசிஸ்டன்ஸ்லேயே முட்டி போட்டு மறுபடியும் கீழே வர்றான். நேற்று பாருங்க எவ்வளவு டைம் இந்த ரெசிஸ்டன்ஸில் டெஸ்ட் எடுத்துருக்கான்னு பாருங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு டைம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். ட்ரெண்ட் பை ட்ரெண்டில் இருக்குது. அப்போ அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி பூரா யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் பாருங்கள் எத்தனை இடத்துல நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஒவ்வொரு டைம் இப்போ இங்கே இங்கே கூட பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கு முன்னாடி நல்லா இங்கே டெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். நியூஸ் டைமில் ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். இது 5 மினிட்ஸில் செக் பண்ணால் உங்களுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் ஆர் 50 மினிட்ஸ் செக் பண்ணால் இன்னொரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் 50 மினிட்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது கீழே பாடி க்ளோஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்குது. பட் நம்ம 1 ஹவர் வச்சு தான் ட்ராக் பண்ணுறோன்னு பேசிட்டோம். 1 ஹவரில் தான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறோன்னு பேசியிருக்கோம். அப்போ அந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்குன்னா மேலே க்ளோஸ் ஆச்சு. இது ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம், இது ஒரு 1/4 மணி நேரம், இது ஒரு 1/4 மணி நேரம், இது ஒரு 1/4 மணி நேரம் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இது இப்படி தான் நம்ம பார்த்துக்கணும். இப்போ எந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டோம்னா போதுமானது. நீங்கள் பாருங்கள், நேற்று மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருந்தது. இது நேற்று ஆல்ரெடி பார்த்துருக்குதான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது மேலே போயிட்டு பாருங்கள். இந்த லெவலில் அவன் பிரேக் பண்ண முடியல. இந்த லெவலில் அவன் பிரேக் பண்ண முடியல. இங்கேருந்து டச் ஆகி கனெக்ட் எடுத்துக்குது பார்த்தீங்களா. இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியல. மறுபடியும் கீழே வர்றான். கீழே வர்றவ சப்போர்ட்டுக்கு வர முடியல. இங்கேயே கொஞ்ச நேரம் நேற்று பேசியிருந்தோம். அதாவது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில 1 ஹவர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையிலேயே மிட்லேயே அது கிரியேட் பண்ணிட்டு இருக்குது சப்போர்ட்னு பார்த்தோம். அதே தான் நடந்திருக்குது.
வந்திருக்குது. இடையில இங்கேயும் பார்த்து எக்ஸாக்டாக இங்கே போய் தொட்டு போட்டு கீழே வந்திருக்கேன் பார்த்தீங்களா? ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கீழே வந்து இங்கே டெஸ்ட் எடுத்துட்டு அகைன் மேலே போய் இங்கே டெஸ்ட் எடுத்துட்டு நம்ம போட்டு வச்சிருந்தோம் ஆல்ரெடி. இது நேற்று மார்னிங்கே போட்டிருந்தோம். அது வந்து பாருங்க அங்கே எதை போய் டெஸ்ட் எடுத்துக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி. அதுக்கு பின்னாடி நியூஸுக்காக ஒரு சாத்திக்கிறான். மறுபடியும் வந்து என்ன பண்ணிக்கிறான்னு செக் பண்ணி பாருங்க. இதோ இந்த ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் எடுத்துட்டு மேலேயும் பாருங்க, மேலேயும் உடைக்க முடியாமல் நின்றுட்டு இருக்கான். இவ்வளவுதாங்க. எளிமையாக இப்படி பார்த்து பழகிக்குங்க. இதை வந்து இன்னும் சின்ன டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸுக்கெல்லாம் போனால் ட்ரேடபிளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும். நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் நம்ம பை எடுக்கலாம் அப்படிங்கிறத பேசியிருக்கோம். அப்போ இந்த இடத்துக்கு வந்தால் பண்ணலாம், இங்கே வந்தால் செல் பண்ணலாம். இது ஒரு 1 ஹவரில் நிற்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இடையில மிட் ரேஞ்சை நம்ம ட்ராக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ரேஞ்செல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வர்றேன். இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள். அப்போ இதெல்லாம் நம்ம பக்காவாக யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க 4585 மேலே 4620 கிட்டத்தட்ட 35 பாயிண்ட்டு. டாலரில் 35 பாயிண்ட்டுங்கிறது பெரிய விஷயம். இது எம்சிஎக்ஸ் யூஸ் பண்ணால் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். எம்சிஎக்ஸ் கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ அதே தான் வந்து நம்மளுக்கு M6 கோல்டில் ஒர்க் அவுட் ஆகும். இதில் என்ன நடந்திருக்குது பாருங்க. அது எதை நடந்திருக்கு வேற ஒன்றும் இல்லை. இது 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 24 ஹவர்ஸ் மார்க்கெட். இது வந்து நம்ம மார்க்கெட் அப்படி இல்லை. இந்தியன் மார்க்கெட் வந்து இடையில் நைட் 11:30 மணிக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா 11:55 11:30 க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்த நாள் மார்னிங் 9 o'clock தான் ஓப்பன் ஆகுது. இது பாருங்க சப்போர்ட் தான். என்ன கீழே வந்தாலும் இந்த சப்போர்ட்டை பிக் பண்ணிட்டு போயிருக்கேன் பாருங்க. மேலே அதே மாதிரி தான் ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி அப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கான். நம்ம M6 கோல்டு XAUSDயை வச்சுட்டு இந்த M6 கோல்டை ட்ரேட் பண்ண முடியும். இது பாருங்க அழகா வந்து 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். சாரி 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். பாருங்க ரெசிஸ்டன்ஸ் பாருங்க எப்படி எடுத்திருக்கான்னு பாருங்க. இதே தான் ரெசிஸ்டன்ஸ். அங்கே போனால் கீழே வர்றான், அங்கே போனால் கீழே வர்றான். அப்போ எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான்னு வாட்ச் பண்ணி பாருங்க. கோல்டுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மார்ச்னா 100 ரூபா கிடைக்கும். மெகாவுக்கு மினிக்கு வந்து 10 ரூபா கிடைக்கும். இது ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 43,200 43,000 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தா இது சூப்பரான அவுட்புட் தான். இந்த இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துட்டே தான் இருந்திருக்கு. இப்படி தான் நம்ம வந்து பிக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ட்ரேடும் இப்படி நம்ம கட்டமைச்சுன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். அல்லது அடுத்த பதிவில் அதை சரி பண்ணி கொடுக்குறேன். நான் எப்படி அது தப்பு நடந்திருக்குது அல்லது சரியாக போயிருக்குது அப்படிங்கிறத நான் அதில் விளக்கமாக சொல்கிறேன் அடுத்த பதிவில். அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. எது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைக்கும். பழகணும். ப்ராக்டிஸ் 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 தான். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு XAUSD எடுத்து MCX கோல்டு பண்ணலாம். XAUSD கூட பண்ண முடியும். அது வந்து சில பிளாட்ஃபார்ம் கரெக்டாக பார்த்து பண்ணணும். ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்த்தில் எல்லாத்துலேயும் பண்ண முடியாது. சில இதுலெல்லாம் பார்த்து பண்ணோம்னா சரியாக இருக்குது. நிறைய பிளாட்ஃபார்ம் சரியான பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கங்க. MT5ல இருக்குது, நிறையா இருக்குது. கம்பெனியில் போய் தேவையில்லாத கம்பெனியை சிக்கிறாதீங்க. பொறுமையாக பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் கொஞ்சம் நான் கிளாரிட்டியாக கொடுக்குறேன். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.